எல்லாருக்கும் வணக்கம். நான் மைக்கேல். படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது யாராச்சும் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லலாம். எனி கொஸ்டின்ஸ்? சார், அடிக்கடி இளமையாக மாறணும்ட்டு அந்த வேறு அந்த இதெல்லாம் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது. சரிங்கண்ணா. சும்மா அந்த அமானுஷ சக்தி தரசில் அலையிறது அந்த மாதிரிலாம் காட்டாமல் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அடிக்கடி இளமையை வர வச்சுட்டு அந்த இளமையோட எதுவும் செய்கிற மாதிரி ஒரு சீன் கூட இருக்கீங்க, அது வருத்தமாக இருக்கு. ஆனால் அதுக்கு முழுக்க காரணம் டேரக்டர் தான். அவர் ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம இது பண்ணியிருப்போம். நம்ம இளமையோட இருக்கணும்னு நினைச்சோம்னா ஆமாம், அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த சீன்ஸ் ஏன் காட்டலாம் இருந்தால் இன்னும் படம் டெப்த்தாக இருக்கும். சரிண்ணா. சரி, சரிண்ணா. இன்னும் டெப்த்தாக இருக்கும். சரிண்ணா, நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். ஸோ டைரக்டர் சார், செகண்ட் பார்ட் 2ல் அதை திருத்தி பாரு. ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துட போகிறாங்கன்ட்டு வேணாம்னு விட்டீங்களா? ஆமாம், அதுவும் ஒரு காரணம்ண்ணா. ஹீரோவா நடிக்கிற ஒரு கேரக்டர் திடீர்னு இப்படி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணிருக்கீங்க. ஆனால் இல்லைண்ணா, நான் எப்போவுமே ஹீரோவை மட்டும் பண்ணுவேன் அப்படின்றது நான் என்றைக்குமே ரிஜிஸ்டர் பண்ணதில்லை. எல்லா கேரக்டர்ஸ் ஒரு பெர்ஃபார்மராக எல்லா கேரக்டரும் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ ஒரே ஒரு கேரக்டர் வேல்யூக்குள்ள மட்டும் சிக்கிக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அதனால தான் இந்த ஒரு வித்தியாசமான முயற்சியை எடுத்தேன். மைக்கேல் அவர்களுக்கு கதை சொல்லும் போது எப்படி இருந்தது? ஏன்னா படமா பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கதை நீங்கள் நல்லா ஒரு அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கீங்க. இந்த கதையை எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆனால் இந்த கதை எனக்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு இவர் நரேட் பண்ணும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு எனக்கு இன்னும் புரியல அப்படின்றப்போ எனக்கு அவர் ரைட்டிங், அதுக்கப்புறம் அவர் பவுண்டு கொடுத்து படிக்க சொன்னார். அந்த பவுண்ட் படித்ததுக்கப்புறம் எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இது நம்ம எடுத்து ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த கதையை நான் எடுத்தது காரணம். ஆரகன் தலைப்பு கீழே பேஜ் நம்பர் 96. ஆமாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அருண் கேஆர். இந்த ஆரகன் படத்தோட ஃபிலிம் டைரக்டர். எல்லாத்துக்கும் நான் முதல்ல ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த படத்தோட ஐடியாலஜியை நீங்கள் ரிவ்யூ போடுறீங்க, நிறையா பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எந்த ரிவ்யூலையும் படத்தோட கதையை சொன்னதில்லை. அதே மாதிரி இதோட ஐடியாலஜியை மட்டும் கொஞ்ச நாள் காப்பாற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வரவங்க அந்த ட்விஸ்ட்டு அதுக்காக தான் வராங்க. ஸோ அதனால் அந்த ஐடியாலஜியை மட்டும் கொஞ்சம் தம்ப்நெயிலில், ஏன்னா இப்போ நிறைய பேர் தம்ப்நெயிலே கூட ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த படத்தோட கதையை சொல்கிறாங்க. என்னன்னா கொஞ்சம் ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் இந்த கதையை கொஞ்சம் காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும்னு நான் உங்ககிட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். சொல்ல முடியாது. 96. ஆமாம். என்னன்னா ஆரகன் அதோட அர்த்தம் என்னன்னா, அது ஒரு கல்வன், கபடன், அழிக்கக்கூடியவன், இந்த மாதிரியான பொருளும் அதில் இருக்குது. பேஜ் நம்பர் 96 அப்படின்னா அவனோட 96வது பக்கம் தான் இந்த படம். அதுதான் பேஜ் நம்பர் 96. அது இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த படம் நான் எழுதும் பொழுது இதை அடுத்தது பண்ணணுங்கிற மைண்ட் செட்லையும் அதுக்கான ஒரு சில அதாவது இதோட அடுத்த சீக்வல் அதையும் நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த கதையை பண்ணினது. ஸோ நீங்கள் இந்த படத்தில் இப்போ பார்த்த எல்லாத்துக்கும் பின்புலம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ பொதுவாக படம் எடுத்துட்டு அது ஹிட் ஆனதுக்கப்புறம் தானே அடுத்தது அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் இது படம் எழுதும் போதே அடுத்தது பண்ணணுங்கிற ஐடியா அதுவாக அமைஞ்சது. அது நான் அதை ரெடி பண்ணல, அதுவாக இந்த கடவுள் கொடுத்தது நான் நம்புகிறேன். அதனால தான் நீங்கள் இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே சில கேள்விகள் என்னால் பதில் சொல்ல முடியும். சிலது நான் அடுத்த இந்த படம் நல்ல வரவேற்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இதோட அடுத்த கண்டிப்பாக தொடர்ந்து இன்னொரு பாகம் வரும். ஹீரோ நல்ல ஒரு ஜிம் பாடி, ஃபைட் பண்ணுவாரு, டான்ஸ் பண்ணுவாரு, நல்ல லுக்கு, அப்கமிங்ல இருக்காரு. ஆமா, இந்த கதையை நீங்க சொல்லும் போது அவர் ஃபீல் என்ன பண்ணாரு? படம் எடுத்து முடிச்சு படத்தை போடும் போது அவரு என்ன ஃபீல் பண்ணாரு? படத்தை நான் இவருக்கு முதல்ல சொல்லும் போது என்னன்னா, இவருக்கு ஏன்னா எனக்கு கரெக்டாக கதை சொல்ல வராது. அதனால இவருக்கு நான் ஒழுங்காக நரேட் பண்ணலை. அது எனக்கே தெரியும் அது எனக்கு வராதுங்கிறதுனால நான் கையிலே ஒரு பவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இவர்கிட்ட கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பவுண்ட் நான் கொடுத்துட்டேன், இதை படிச்சிருங்க. நான் சொல்கிறப்ப சில விஷயங்கள் என்னால் கன்வே பண்ணியிருக்க முடியாது, அந்த சூழல் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். நீங்கள் படிச்சிருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் படிச்சுட்டு இமீடியட்டாக நாங்கள் அடுத்து போகிற மாதிரி இருந்தது. அடுத்த கேள்வி படமாக பார்க்கும்போது இவர் மைக்கேல் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, எதாக இருந்தாலும் அப்படியே சொல்லிடுவார் ஸ்பாட்லே, இல்லை இது கரெக்டாக இருக்குது இல்லைங்கிற மாதிரி. படம் பார்த்துட்டு இவர் சொன்னது என்னன்னா, ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவரே கொஞ்சம் எப்படின்னா, இதை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போகும்னு ரொம்ப நம்பினார். ரொம்ப முழுசாக
ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ஆமாம் சார். நீங்க ஜெமீன் கோட்டை படம் பாத்தீங்களா? பார்த்துருக்கேன் சார். அதுல ஹீரோ வந்து கடைசியா வந்து அந்த ஹார்ட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம் சார். அந்த மாதிரி படத்தை வந்து இன்னும் ஸ்பீடு பண்ணாம ஏன் ஸ்லோ பண்ணிட்டு? இதில் எனக்கு கொஞ்சம் ட்ராமா மாதிரி பண்ணணுங்கிறது எனக்கு பிடிக்கும் சார். அதனால தான் சார் நான் அது ஒரு ட்ராமாக்குள்ளேயே சில விஷயங்களை வச்சு பண்ணணுங்கிறதுனால தான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனேன் சார். இந்த சங்கிலி போட்டு ஒருத்தவங்க வச்சிருப்பீங்க, அது ஆமாம் சார். ஆமாம் சார். அவங்களை ஏன் வச்சிருக்கீங்கன்னு ஒரு இதுவும் இல்லை. ஆமாம், இல்லை சார், இருக்குது சார். அதில் அது ஏன் அப்படிங்கிறது. ஆமாம், என்னன்னா இந்த படத்தில் நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே படத்துக்குள்ளேயே பதில் இருக்கு. அது எப்படின்னா ஒரு வார்த்தையிலே கடந்து போகும், ஒரு சீன்லேயே கடந்து போகும், சிலது ஒரு சின்ன ஷார்ட்ஸ்குள்ளேயே கடந்து போகும். ஸோ எல்லாத்துக்குமே கேள்வி எல்லாத்துக்குமே அந்த பதில் வந்து அந்த படத்துக்குள்ளேயே இருக்கு. சார், கலைஞரோட இளமையை காட்டவே இல்லையே, இவங்களை கழுவியாக்கி காட்டிட்டீங்க. அது நீங்க சார் சார் ஆனா அப்ப கண்டிப்பா அப்ப நான் 5 பார்ட் 6 பார்ட் போகணும். ஆமா சார். இது ஓகே சார். என்னன்னா இதுதான் உங்களுக்கு வேண்டுகோள். என்னன்னா படத்தை பத்தினா அந்த ஐடியாலஜி மட்டும் தயவு செஞ்சு உங்களுக்கு எப்படி காலில் விழுன்னு சொன்னீங்கன்னா போதும், நான் அப்படி விழுந்துடுறேன். சரி, ஒரு 4 நாள் மட்டும் எனக்காக கொஞ்சம் இந்த படத்தோட கதையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஆனா இந்த இவங்க உருவம் மாறுது, இவங்க ட்ரெஸ் எப்படி அதே அளவெடுத்து உங்களுக்கு மாறுது. அது பெரிய எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனே ஒரு 6 மாசம் கிட்ட இதான் சார் வேலை. அது எப்படி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணுங்கிறது. என்ன மேட்டர்னா இப்போ அதுல அவங்களுக்கு பண்ண இது எல்லாமே சேம் ஹைட்ல இருக்கிற மாதிரியான ஆட்களை வச்சு தான் பண்ணும். ஸோ இப்போ ஓல்ட் ஆகும்போது அவங்களுடைய உடம்பு கம்மியாகும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி தான். ஆமா, ட்ரெஸ்ஸிங் மட்டும் எப்படி சூஸ் பண்ணீங்க? எல்லாம் வேற மாதிரியே இருக்கு, புதுசா இருக்கு. இல்லை அது சார், அது நானே பர்சனலாக போய் அதுக்கு முன்னாடி என்னென்ன எந்த மாதிரிலாம் வந்து அதுக்கும் ஒரு கதை இருக்குது சார். ஏன் வந்து அந்த மாதிரி பேட்டர்னில் வந்து காஸ்டியூம் இருக்குங்கிறதுக்கும் அது சைக்கலாஜிக்கலாக ஒரு காரணம் இருக்குது சார் அதில். அதனால் இது நானே போய் பர்சனலாக அந்த ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதான் சார். நானும் காஸ்டியூம் டிசைனர். அது சில எல்லாத்தையும் படத்தில் சொல்ல முடியாது சார். அது வந்து ஒரு காரணம் இருக்குது, படத்துக்குள்ளேயே அதுக்கு பதில் இருக்குது. அதுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த முதல் 20 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த பதிலுக்கு வந்துடும். அது திருப்பியும் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். ஏன்னா முதல் தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மறந்துடும் படம். நீங்கள் மறுபடியும் 2வது தடவை பார்க்கும்போது எல்லாமே கனெக்ட் ஆகும். ஓ, இதுக்கு தான் இது வந்துச்சோ, இதுக்கு தான் இது வந்துச்சோ அப்படின்ட்டு. அது தெரியும். அது என்னன்னா டைட்டில்லையே வந்து கதை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நிறைய பேர் வர மாட்டாங்க. முதல் லுங்கிக்கு மேட்ச் சட்டை போட்டது இந்த படத்துல நீங்க வணக்கம், நான் கவிப்ரியா. ஸோ ஆரகன் மூவியில் நான் தான் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன். நான் பேசிக்காக ஸ்ரீலங்கன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இந்தியன் சினிமாவில் என்னோட முதல் திரைப்படம் இது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல் படத்துலேயே உங்களை வயசான கேரக்டர் காட்டாங்க. கதையை நீங்க அப்படியே சொல்றீங்க, பயமா இருக்கு. டிரெக்டர் சார் வந்து கதையை வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, உங்ககிட்டையும் கேட்டிருக்காரு. அதனால நான் கதை சம்பந்தமா எதுவுமே கதையை லீக் பண்ற மாதிரி நான் எதுவுமே பதில் சொல்லலை. எனக்கு புரிஞ்சுது, ஓரளவு புரிஞ்சுது. பட் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months மாதிரி ரிஹர்சல் போச்சு என் தோடு. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மேடம், அதே மாதிரி பெண்கள் பொதுவாக இளமையா இருக்கிறது தான் விரும்புவாங்க. உங்களை கழவியா காட்ட போறாங்க அப்படின்னு மனநிலை எப்படி? அண்ணா இல்ல இல்ல இப்போ அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு இன்னைக்கு 2 நாள்ண்ணே. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அதான் முதலே சொன்ன மாதிரி தான் எந்த பக்கம் வில்லுன்னு நினச்சிதான் அதுதான் அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தினா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணே. இந்த படத்துடைய பேர் வந்து ஆரகன். ஸோ இந்த பேருக்கும் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ இது என்னென்னா, நம்ம இந்த இடத்துல இந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் தியேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேருக்குண்டான அர்த்தம் என்னன்றது கண்டிப்பாக புரியும். தியேட்டர்ஸ் வந்து பாருங்க, இந்த வாரம் 7 படம் ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் வந்து ரப்பர் பந்தும் வந்து 80% ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்குமா?
ஆனால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து எங்களுக்கு இப்போ இந்த 4ஆம் தேதி அப்படின்ற ஒரு டேட் எங்களுக்கு கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் எங்களுக்கு இந்த டேட் கிடச்சிது. அண்ட் மோரோவர் என்ன பெரிய படங்கள் எல்லாமே வந்து ப்ரைம் அவங்களுக்கு ஷோஸ் கிடைக்குது. எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து அந்த ஷோஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து இது ஒரு ரிக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன். எங்களை மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரைம் டைம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்ல கண்டென்ட்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். எங்களை மாதிரியான சின்ன படங்கள் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, எனக்கு அவங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து கமலா தேட்டர் காசிலாம் வந்து 100 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணுறாங்க சின்ன படத்துக்குலாம். நீங்கள் வந்து அது மாதிரி அப்ரோச் பண்ணலாம்ல? ஏன்னா நீங்கள் வந்து நல்ல படம் தான் எடுத்துருக்கேன் நான், ஆனால் வந்து சின்ன படம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் கேட்குறேன். இப்போ வந்து 100 ரூபா கூட படம் பண்ணலாம், சரிங்களா? இப்போ டிக்கெட் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து 200 ரூபா, 220 ரூபா, 150 ரூபா தான் படம் பண்ணும்போது எந்த ஆடியன்ஸ் வந்து உள்ளே வருவான்? இப்போ வந்து நல்ல படம் டாக் வந்த பிறகு தான் ஒரு 3 நாள் அப்புறம் 4 படம் வந்து ஓவர்ஃபுல் ஆகும். தட் ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு எப்படி அது கொடுக்க முடியும்? ஆனால் இல்லைண்ணா, இப்போ எல்லா தியேட்டர்ஸ்க்குமே நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். சில தியேட்டர்ஸ் வந்து பெரிய படங்களுக்கு வந்து அவங்க ஸ்க்ரீனிங்ஸ் கொடுக்கறதுனால எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் ரெண்டாவது இந்த டிக்கெட் விலை அப்படின்றது வந்து நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது, தியேட்டர் ஓனர்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த படங்கள் வந்து நம்ம அங்கே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சின்ன படத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சின்ன படத்துக்கு வந்தாலே ஒரு ஃபேமிலி ஒரு 4 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிக்கெட் விலை வந்து 800 ரூபா வருது, சரிங்களா? அது இல்லாமல் பாப்கார்ன் மற்ற செலவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 மேலே வருது. ஒரு சின்ன ஃபேமிலி எப்படி வந்து படம் பார்ப்பாங்க? இப்போ நீங்கள் நல்ல படம் தான் எடுத்திருக்கீங்க, ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது 2500 ரூபா பையில் இருந்தால் மட்டும் தான் உள்ளே வர தோணும் தேட்டருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த ஓடிடி தரம் நிறைய ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஆனால் என்னதான் நம்ம ஓடிடியில் நம்ம படம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணனாலும் படம் வந்து தேட்டருக்கு வந்து உடனே ஓடிடிக்கு வந்து கன்வே பண்ணலாமேன்னு கேட்குறேன். இல்லை, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுன்னா. ஆனால் இப்போ அந்த பொருளாதார விஷயத்தை வந்து நம்ம படம் பண்ணுறதுனால நம்ம அது சொல்லவே முடியாதுண்ணே அது. ஏன்னா இப்போ நான் வந்து இவ்வளோ தான் டிக்கெட்டு கொடுக்கணும்னு நான் எங்கேயும் போய் இதை கேட்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அவங்க ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க, அந்த இதுதான் விலை அப்படின்றது. ஸோ அதை விருப்பப்பட்டு வந்து பார்க்குறவங்க பார்க்குறாங்க. ஆனால் சிலருக்கு கஷ்டம்தான். இது வந்து நம்ம கையில் கிடையாது. இது வந்து லைக் சங்கம் தான் எல்லாமே முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த புதுமுகங்கள் தான். இப்போ வரைக்கும் நான் இந்த 15 வருஷமாக வந்து நான் இதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த ஃபீல்டில். இன்னும் ஒரு ப்ராப்பரான வெற்றிக்காக தான் ஓடிட்டுருக்கேன். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம புஷ் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்கோம். இன்னும் தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் உங்களால் ஒரு நல்ல ஸ்டோரியை வந்து இப்போ ஓகே, ஏன் நல்ல ஸ்டோரி உங்களால் செலக்ட் பண்ண முடியல? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் படம் பார்க்கும்போது கதை கேட்கும் போது நான் தூங்கிட்டேன், அவங்களாம் வந்து உட்காந்துட்டாங்க, சரிங்களா? சில பேர் வந்து கதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சில பேர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் கதை கேட்கணும்னா அவங்க மேனேஜர் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி அவங்க 4 பேருக்கு கதை பண்ணணுன்றாங்க. உங்களுக்கு எப்படி? ஆனால் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாருமே என் மனசுக்கு பிடிச்ச ஒரு படங்கள் தான். எந்த படங்களும் வந்து நான் வந்து இது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவேன், நம்ம 30 வருஷம் கழிச்சு திரும்பி ஒரு படத்தை பார்த்தாலும் அந்த படம் வந்து தப்பான படம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ இப்போ வரைக்கும் நான் பண்ணியிருக்கிற எல்லா படங்களும் ஒரு நல்ல படங்கள் தான் நினைக்கிறேன். என்ன அது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகலை அப்படின்றது தான் நான் வருத்தமே தவிர நான் பண்ண படங்கள் தப்பான படங்கள் அப்படின்றது கிடையாது. ரீச் ஆகலன்னு நான் சொல்றீங்களே, அது என்னவா இருக்கும்? ஆனால் என்னதான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாலும் அது வியாபாரம் பண்ணுறதுன்னு ஒரு யுக்தி இருக்கு இல்லையாண்ணே. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி, அதுக்குண்டான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கரெக்டாக போய் சேருன்றது என்னோட நம்பிக்கை. ரெண்டாவது அந்த கண்டென்ட்டும் அது வேல்யூ பண்ணணும். இப்போ பொதுவாகவே வந்து சால்சோய் பண்ண மாதிரி தான் 7 படங்கள் 8 படங்கள் வருது வாரத்தில். மக்களுக்கு வந்து இப்படின்னு ஒரு படம் வருதானே பாதி பேருக்கு தெரியல. இதுக்கு நான் நடுவில் என்ன ரீசனால காம்படிஷன் ஏன் இந்த டேட்ல தான் வரணும்னு ரொம்ப ரொம்ப இது ப்ரெஷர் பண்ணி ஏன் வரீங்க? ப்ரெஷர் இல்லாமல் வரலாம். ஆனால் இங்கே டேட் வந்து நிர்ணயம் பண்ணுறது நம்ம கிடையாதுண்ணே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் வருது, பெரிய படங்கள் கூட நம்மளால் போட்டி போட முடியாது, ஏன்னா நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது. அப்போது நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப்பில் தான் நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி வர வேண்டியது. இந்த இடத்துல நான் முக்கியமாக தேங்க் பண்ணிக்க வேண்டியது வந்து சென்சார் போர்டுக்கு வந்து நான் இங்கே தேங்க் பண்ணணும். ஏன்னா எங்கள் படம் சின்ன படம், அது இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதனால தான் எங்களுக்கு இந்த 4th வந்து நாங்கள் இந்த டைமில் அந்த படத்தை கொண்டு வர முடிஞ்சது. சார் ஏன் வரலான்னு கேட்டேன்.
ப்ரொடியூசர் வந்து ஏன் வரல அப்படின்னா அவர் ஊரில் இருக்காருங்க, இங்கே இல்லை, அவர் ஃபாரினில் இருக்காரு. ஸோ அதனால தான் அவரால் வர முடியல. இல்ல சார், ஒரு படத்தோட ப்ரொடியூசர் தான் முக்கியம், இந்த டேட்ல வர வைக்க. அப்ப நீங்களா சொல்லிட்டு வாங்க சார், இவங்களோட நம்ம போட்டி போட வேண்டாம் சார், இண்டிவிஜுவலா நம்ம ஏதாவது ஒரு டேட்ல வருவோம் சார் சொல்லி ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியதானே. என்ன காரணம் ஒரு ப்ரெஸ் ஷோக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வரல? ஸோ என்ன எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காமிக்கிறது? இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர் வர முடியாததுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு வந்து வேலை பளு காரணம். ரெண்டாவது எங்களுக்கு இந்த டேட்டில் எங்களுக்கு கிடச்சிதுன்றது வந்து அது அவர் கையிலையுமே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இந்த டேட்டில் ஓகே இப்போ ஃப்ரீயாக இருக்குது, இந்த 1 வீக் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரஜினி சார் படம் வருது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ இந்த கேப் டைமில் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் இந்த ஸ்க்ரீன்ஸ் பண்ணி நாங்கள் வரோம். ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து டேட் கன்ஃபார்ம் பண்றது கிடையாது. ப்ரொடியூசர் வந்து தியேட்டர் யூனியன்ல வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலிங் தியேட்டர் யூனியன் தான் வந்து எங்களுக்கு வந்து டேட் கொடுக்குறாங்க. நீங்களா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றது கிடையாதா? இது எங்களால் அப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம வேணால் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லா பெரிய ஹீரோவும் சரி, சின்ன ஹீரோவும் சரி, ஒரு அளவு வந்து ஹீரோவும் சரி, அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, இந்த டேட் வந்துரும், அந்த டேட் வந்துரும்ட்டு அவங்க ஆர்வத்திறன் இல்லையா கேக்குறேன். கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது உங்களால ஏன் சொல்ல முடியும்? ஏன்னா நீங்களும் இப்ப பெரிய படம் தான் பண்றீங்க, நல்ல பட்ஜெட் தான் படம் பண்றீங்க, ஏன் உங்களால வந்து ஒரு ஆளுமைத்திறன் இல்லையான்னு கேக்குறேன். இல்லைண்ணா, இப்போ நான் வந்து நான் மற்றவங்களை பற்றி என்னால் பேச முடியாது. என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த விஷயங்களில் வந்து நான் தலையிடுறது கிடையாது. ஏன்னா என் டீம் என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நான் வந்து எப்போவுமே வந்து அக்செப்ட் பண்ணி போகிறேன். எனக்கு இந்த டேட்டில் தான் நீங்கள் வரணும், இந்த டிமாண்ட் வச்சு தான் பண்ணணுன்றது என்னோட என்னைக்குமே நான் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இப்போ வந்து இத்தனை படம் வருது, நார்மலாக இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு படம் தான் ரிலீஸ் ஆகும். ஒரே ஒரு பெரிய படம் இருக்கும், அப்புறம் 2 சின்ன படம் இருக்கும். ஸோ அது மாதிரி டைமில் வந்தால் கூட இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே. ஆனால் இப்போ அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒவ்வொரு வாரமும் வந்து பெரிய படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு இந்த டைம் தான் கிடச்சிது. இதுக்காகவே நாங்கள் வந்து எவ்வளோ மாதம் நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ தான் இந்த 4ஆம் தேதின்ற ஒரு டேட் எங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறோம். சார், படத்தில் வந்து பேஜ் நம்ம 96 வந்து செகண்ட் பார்ட் லீட் இருக்கா, எப்படி அது அப்டேட் இருக்கா? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். இந்த கதை நான் எழுதும்போதே இது வந்து அடுத்த பாகத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் கதை எழுதும்போதே அதுவாக நிர்ணயிச்சுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வரவேற்பு அதை பொறுத்து கண்டிப்பாக இருக்கும் சார். ஆமாம் சார். எந்த இடத்துல இருக்கு நம்ம பார்க்க போஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஆமாம் சார், அது ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ அது சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது பார்க்குறவங்க ஏதாவது குட்டியான விஷயம் இருந்தால் உள்ளார வந்து தியேட்டருக்கு வருவாங்க நம்புறது தான் எனக்கு. பேசிகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஏன்னா படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலீஸ் ஆகும்போதே அதுவும் சைன் ஆகிடும்னு நம்புகிறோம் சார் நாங்கள். ஆமாம் சார். ஓகே சார். வந்து கடைசியா அவங்க எங்க எடுத்து போறீங்க? இது எல்லாம் இன்னைக்கு கேட்டீங்கல்ல, இந்த பேஜ் நம்பர் 96 சொல்லிட்டு ஒன்று 97 வரலாம், இல்லைன்னா 48 கூட வரலாம். அந்த இடத்துல அவங்களுக்கானது இருக்கு. ஏன்னா அதை நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். ஆமாம் சார், அவங்களுக்காக ஆல்ரெடி நான் எழுதியே வச்சாச்சு சார். இப்போ இந்த படத்தை இப்போ நீங்கள் மைக்கேல் சார் அவர்கிட்ட கேட்டீங்க பார்த்தீங்களா, ஜென்டில்மேன்ல சரி முதல் அர்ஜுனுக்கு அம்மாவா இருப்பாங்க. அவங்கள ஒரு விஷயம் நீங்க பண்ணும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிருக்கலாம். என்னோட கரெக்ட் சார். அதாவது நான் வந்து இந்த கதை எழுதும் பொழுது சில விஷயங்களை எவ்வளோ இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் சார் எழுதுனது. ஏன்னா முதல் படம் வேற. ஸோ ரொம்ப நம்ம நிறையாவும் சொல்லி இழுக்கவும் கூடாதுங்கிறதுனால தான் சார் இது ஒரு கம்மியான நேரமாகவும் இருக்கணும். மக்களுக்கு பரவாயில்ல, இது என்ன ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தானே இருக்குது, வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு தேவை. அதனால தான் சார் இது கரெக்டாக கிறிஸ்பாக பண்ணது சார். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.